நான் எப்ப உனக்கு இல்லைன்னு சொன்னேன் அப்படின்னு இவன் சொல்லுவானா? அப்ப கடவுள் சொல்லுவாரா, அடைய அன்றைக்கு ஒரு நாள் ஒரு ஏழை வரல, உன் வீட்டு வாசல்ல வந்து பசிக்குதுன்னு கேட்கல, நீ அவனை விரட்டி விடல, அவனுக்கு நீ கொடுத்திருந்தேன்னு சொன்னா அங்கே நீ என்னை கண்டிருப்பாய், அதை எனக்கு கொடுத்ததாக நான் அதை எடுத்துக்கொள்வேன். இன்னொருத்தனை கூப்பிடுவார் கடவுள், ஏண்டா குளிர்ல நடுங்கிக்கிட்டு தானே வந்தேன், ஒரு போர்வை தந்தியா எனக்கு அப்படின்னு கடவுள் கேட்பாராம். அவன் சொல்லுவான, கடவுளை உனக்கு குளிரா, நீ என்கிட்ட வந்தியா, போர்வை கேட்டியா, நான் இல்லைன்னு சொன்னா இப்படி நடக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லுவான் அவன். அப்ப கடவுள் கேட்பாரு, ஏண்டா அன்னைக்கு ஒரு நாள் மலையில ஒருத்தன் வரல, நடுங்கிக்கிட்டு வந்து ஒரு போர்வை கேட்கல, நீ இல்லைன்னு விரட்டி அடிக்கல அப்படின்னு கடவுள் சொல்வார். சொல்லிட்டு அவனுக்கு ஒரு போர்வை நீ கொடுத்திருந்தா அது எனக்கு கொடுத்ததை நான் எடுத்திருப்பேன், அங்க என்னையும் நீ கண்டிருப்பாய். அப்ப மனிதர்களுக்கு தொண்டு செய்வதும் மனிதர்களோடு நேசமாக இணக்கமாக இருப்பதும் பாதிக்கப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்காக களமிறங்கி செயலாற்றுவதும் தான் மனிதநேயத்துடைய முக்கியமான அம்சம். அது இறைவனுக்கு செய்கிற தொண்டு என்று மார்க்கம் இஸ்லாம் சொல்கிறது. மனிதர்களுக்கு செய்கிற தொண்டுகளை கடவுளுக்கு செய்கிற தொண்டாக இஸ்லாம் சொல்லுகிற அடிப்படையில் அந்த மாதிரியான ஒரு மனிதநேயம் நமக்கிடையே வர வேண்டும். இந்த நிகழ்ச்சியுடைய நோக்கம் இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த மனிதநேயம்ங்கிற செய்தி உலகத்திற்கு சரியான முறையில் முஸ்லிம்களுக்கும் முஸ்லிம் அல்லாத மக்களுக்கும் சென்றடைய வேண்டும். அதன் மூலமாக ஒரு சமத்துவமும் சகோதரத்துவமும் அண்ணன் தம்பிகளாக பழகக்கூடிய பக்குவமும் எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு விரிந்த மனப்பான்மையும் ஏற்பட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியினுடைய முக்கியமான நோக்கம் அந்த மனிதநேயம் தான். இந்த நிகழ்ச்சியில் அந்த அறிமுக உரைக்கு இதோட நம்ம நிறுத்திக் கொண்டு கேள்விகளுக்குள்ள செல்லலாம். அம்மா கமலம் அவர்கள் அவங்களுடைய ஒரு ஆதங்கத்தை, அதாவது இந்து முஸ்லீம்லாம் ஒத்துமையா இருந்தா நல்லா இருக்குமே, அது இல்லாம இருக்குதுன்னு கேட்கிறாங்க. அது முத்துப்பேட்டையை பொறுத்த வரைக்கும் அது நல்ல கேள்வி, அது ஒரு கேள்வியை எடுத்துக்கொள்ளலாம். மற்ற ஊர்களில் நல்லா தான் இருக்கிறாங்க. முத்துப்பேட்டை மாதிரியான சில ஊர்கள் அந்த இணக்கம் குறைவாக இருக்கிறது. அதை பூசிலாம் முழுவக்கூடாது, என்ன உள்ளது இருக்குதோ சொல்லித்தான் ஆகணும். இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் மத்தியில் முழு அளவுக்கு இல்லாட்டாலும் ஒரு சில இந்துக்களுக்கும் ஒரு சில முஸ்லிம்களுக்கும் மத்தியில் ஒரு விரிசலும் ஒரு கசப்பும் இருக்கத்தான் செய்கிறது. அப்ப இதை இருக்கக்கூடாது என்று சொன்னால் அதுக்கு என்ன செய்யணும் என்று கேட்டால் அதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கிறது. ஃபர்ஸ்ட் மேட்டர் என்னன்னு கேட்டா, இப்ப நம்ம மனிதர்கள் பலதரப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். எல்லாரும் ஒரே மாதிரியாக ஒரு கட்டுக்கோப்புல ஒரு ஒழுங்குல இருக்கக்கூடியவர்கள் கிடையாது. இப்படி பலதரப்பட்ட மக்களை கொண்ட முஸ்லிம்களே அப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள், இந்துக்கள்லையும் அப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். இந்த மாதிரியாக இருக்கிறவர்கள் ஒரு விசமிகளும் கொஞ்சம் பேர் கலந்திருக்கிறார்கள். முஸ்லிம் சமுதாயத்துக்குள்ளேயும் சில விசமிகள் உள்ள இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்து சமுதாயத்துக்குள்ளேயும் அது மாதிரி விசமிகள் இருப்பார்கள். கிறிஸ்தவ சமுதாயம் அது 4 பேர் இல்லாம இருக்க மாட்டான். பிரச்சனை எங்க ஏற்படுதுன்னு கேட்டா, இந்த விசமிகள் பண்ணுகிற சில வேலையினாலதான் பிரச்சனைகளை உருவாகிறது. அப்ப விசமிகள் எப்படி நீங்க எடுத்து பாருங்க, இந்த ஊர்வலங்கள் போக்குவரத்து நடக்கிறது, ஊர்வலத்தில் நடத்தி கொண்டு அதனால விவகாரம் ஆரம்பிக்கிறது. முத்துப்பேட்டை மாதிரி ஊர்களில் பிரச்சனை எங்க வருதுன்னு கேட்டா, மக்களை திரட்டி நம்ம ஒரு ஊர்வலமாக பல தெருக்கள்ல கடந்து செல்லக்கூடிய நேரத்தில் தான் அதுதான் இஷ்யூவாக பிரச்சனையாக ஆக்கப்படுகிறது. இதெல்லாம் எங்க இருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா, அதை நடத்தி செல்லக்கூடியவர்கள் முஸ்லிம்களா இருந்தாலும் முஸ்லிம் ஊர்வலமாக இருந்தாலும் இந்து ஊர்வலமாக இருந்தாலும் அதனுடைய தலைவர்கள் நல்ல நோக்கத்தில் அதை கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஆனா உள்ளுக்கு இருந்து எவனாவது ஒருத்தன் இங்கே இந்த ஊர்வலத்தை இருந்து ஒரு கல் அங்க விட்டாண்டு வைங்க, அது போதுமானதா இருக்கிறது. நமக்குள்ள சண்டை வருவதற்கு அல்ல அங்கேருந்து ஒரு கல் இங்க வந்தா போதும். ஊர்வலத்தில் வரக்கூடிய மக்கள்ல 90% நன்மக்கள் இருந்தாலும் ஒரு 10%, 5%, 2% இருந்து 2 கல்லு போதுமா இல்லையா? முஸ்லிம் ஊர்வலம் போகும்போது ஒரு கல் அங்கேருந்து வந்து விழுந்துச்சுன்னு வைங்க, ஒரு செருப்பு விழுந்துச்சுன்னு வைங்க, அது போதும். அறிவுபூர்வமாக சிந்திக்கக்கூடிய மக்கள் கோவப்பட்டு உணர்ச்சி பூர்வமாக ஒரு கலவரத்தில் இறங்குவதற்கு அது காரணமாக அமைந்து விடுகிறது. அப்ப நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால், நீங்க எந்த நிகழ்ச்சி நடத்துவதாக இருந்தாலும், எந்த மாதிரி பங்கன் நடத்துவதாக இருந்தாலும், முஸ்லிம்கள் நடத்துவதாக இருந்தாலும், இந்துக்கள் நடத்துவதாக இருந்தாலும்,
நம்மளுக்குள்ள இப்படி 4 பேர் இருக்கிறாங்கிறத முத புரிஞ்சுக்கணும். நம்ம நல்லா இருக்கிறோம்னு மட்டும் சிந்திக்க கூடாது. நம்ம எப்படி சிந்திக்கணும்? நம்ம ஊர்வலம் திருவல்லிக்கேணியில ஒரு மீலாது ஊர்வலம்னு போகுது. மீலாது ஊர்வலம் போகக்கூடிய நேரத்தில் அந்த ஊர்வலத்தில் 2 செருப்பு வந்து விழுது. உடனே அங்க ஒரு கலவரம், துப்பாக்கி சூடு. 2 பேர் உடனடியா இடத்துல என்ன செய்யறாங்க, இறந்து போறாங்க. இந்த துப்பாக்கி சூட்டுக்கு என்ன காரணம்? 2 செருப்பு அந்த ஊர்வலத்தில் வந்து விழுந்ததுதான். இந்த செருப்பை போட்டது யாரா இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒட்டுமொத்த மக்களா, தலைவர்களா? இல்ல, எவனோ ஒருத்தன் இதை ஒரு ஆதாயமா அடையணும்னு நினைக்கிறான். அப்படிப்பட்டவன் என்ன செய்யறான்? அந்த ஊர்வலத்தில் செருப்பை விட்டா அவங்க பதிச்சிருவாங்க, இந்த ஊர்வலத்தில் செருப்பு வந்தா இவங்க பதிச்சிடுறாங்க. அவ்வளவு வேணாம். அம்பேத்கர் சிலை, தேவர் சிலை இருக்கு, இதுல எவ்வளவு தலை உருண்டுச்சு பாத்தீங்களா இல்லையா? அப்ப இதுல என்ன நமக்கு எதுக்கு நான் இதை சொல்றேன்னு கேட்டா, மனிதர்கள் வந்து எல்லா மதங்களிலும் இப்படி 4 கெட்டவனையும் சேர்த்து கொண்டுதான் நம்ம இருக்கிறோம். நீங்க விரும்பினாலும் விரும்பாட்டாலும் அவனும் நமக்குள்ள இருக்கிறான். அப்ப நம்முடைய எந்த ஒரு ஊர்வலம் பிரச்சனை நடக்கக்கூடிய நேரத்தில் அப்படிப்பட்டவனும் இருந்து அவனால் எதுவும் வந்துவிடக் கூடாது என்பதுல முஸ்லிம்களும் கவனம் செலுத்தி இந்துக்களும் கவனம் செலுத்தினால் ஒரு விவகாரம் இது உரிமை பிரச்சனை பேசக்கூடாது. உதாரணமா இந்துக்கள் அதிகமாக வாழக்கூடிய ஒரு தெருவு, முஸ்லிம்கள் மீளாது ஊர்வலம் அந்த இடத்துல வர்றான், அவன் பாட்டுக்கு ஒழுங்கா தான் வருவான். அதுல 2 பேர் எவனாவது இருந்துகிட்டு இந்துக்கள் மனசு போன்ற மாதிரி 2 கோஷத்தை விடுவான். அந்த 2 பேர் யார் நமக்கே தெரியாது, கூட்டிட்டு வந்தவனுக்கே தெரியாது. இது உடனே ரசாபாசத்தை ஏற்படுத்தி என்னவாயிரு, பிரச்சனை உண்டாயிரும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டா, நாளைக்கு எதுல எல்லாம் பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கிறதோ அதை தவிர்ப்பதற்காக வேண்டி ஒரு ஒழுங்குக்கு உட்பட்டு, சரி இதுல நம்ம கூட்டிட்டு போறோம், இவன் போய் அவனை திட்டுற மாதிரி ஒரு வாசகத்தை விட்டுறக்கூடாது, அவன் வந்து இவனை திட்டுற மாதிரி ஒரு வாசகத்தை விட்டுறக்கூடாது. அதனால நம்ம எந்த பகுதியில் போனால் இவர்கள் விஷமம் செய்ய முடியாதோ அந்த மாதிரி நம்ம போயிட்டோம்னு சொன்னா பிரச்சனை ஏற்படுமா? ஏற்படுறதுக்கு வழியே இல்லை. நம்ம என்ன நினைக்கிறோம், நாங்க முஸ்லிம்கள் எங்களுக்கு உரிமை இருக்கிறது, நாங்க இந்துக்கள் எங்களுக்கு உரிமை இருக்கிறது, நாங்க எங்க வேண்டாலும் போவோம். எங்க வேண்டாலும் போறதுங்கிறது வேற, 100 பேரை கூட்டிக்கிட்டு போறதுங்கிறது வேற. கூட்டிக்கிட்டு போற 100 பேர் ஏதாவது பண்ணிட்டா நம்மளால கண்ட்ரோல் பண்ண இயலுமா? கூட்டிக்கிட்டு போற வரைக்கும் தான் வருவான். டென்ஷன் ஏறிச்சுன்னு வைங்க, கூட்டிக்கிட்டு வந்தவர்களாலே அவனை கண்ட்ரோல் பண்ண இயலாது. அப்புறமேல அவங்க கையில் அந்த மக்கள் இருக்க மாட்டாங்க. ஏதாவது பிரச்சனை ஏற்படுற வரைக்கும் தான் பேசாம வந்துகிட்டு இருப்பாங்க. ஏதாவது நடந்துருச்சுன்னு சொன்னா முஸ்லீம் தலைவர்களாலையும் இவங்களை கட்டுப்படுத்த இயலாது, இந்து தலைவர்களாலையும் அவங்களை கட்டுப்படுத்த இயலாது. இது நடக்குதா இல்லையா? அப்ப நம்ம என்ன பண்ணணும், வருமுன் காப்பவன் தான் அறிவாளி, வந்த பின்ன தவிப்பவன் வந்து ஏமாளிங்கிறாங்க. எந்த ஒரு விஷயத்தை நம்ம திட்ட அறிவை கொண்டு சிந்திக்கணும். நம்ம இந்த காரியத்தை செய்ய போறோமே, இதுல வந்து இதுல இப்படி போவது இணக்கத்தை ஏற்படுத்துமா, இப்படி போவது இணக்கத்தை ஏற்படுத்துமா, இப்படி போவது இணக்கத்தை ஏற்படுத்துமா, எது இணக்கத்தை ஏற்படுத்துவதற்கு அதிக வாய்ப்பு உள்ளது என்று சிந்தித்து அந்த வழியை தேர்ந்தெடுத்துக் கொண்டோமையானால் எல்லா சமுதாயமும் பிரச்சனைக்கு இடமே கிடையாது, சண்டை சச்சரவுக்கு இடமே கிடையாது. இப்ப சென்னையெல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, விநாயகர் ஊர்வலமா இருந்தாலும் சரி, மீளாத ஊர்வலமா இருந்தாலும் சரி, அவங்க என்ன பண்ணி விட்டுறாங்க, மத அடிப்படையில் ஒரு கும்பலாக மக்கள் வாழ்றாங்களே அந்த பக்கம் முஸ்லிம்களே விட மாட்டாங்க, இந்துக்களே விட மாட்டாங்க, ரோட்ல விட்டுருவாங்க. கடை வீதியில போ, கடையை அடைச்சு போட்டுருவாங்க. இந்த மாதிரி ஊர்வலம் வருதுன்ற. அப்ப கடை வீதியில அவங்க பாட்டு ரோட்ல பேசி கத்திட்டு போக வேண்டியதான். இது யாரையும் பாதிக்காது. அதே நேரத்தில் மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல போவதாக இருந்தால் நம்ம ஒழுங்கா போனா கூட 4 விஷமி எதையாவது பண்ணி விட்டான்னு சொன்னா அப்புறம் வந்து அங்கிட்டு 4 விஷமி இருப்பான், இங்கிட்டு 4 விஷமி இருப்பான். துவக்கி வைக்கிறது தான் விஷமியா இருப்பான், அப்புறமேல இறங்குறது எல்லாரும் தான் இறங்கிடுவான். சேஃப்டி மேட்டரா போயிருது. அப்புறமேல என்ன ஆகிறது, ஆரம்பிக்கிறது 2 விஷமியினால ஏற்படும். அதுக்கப்புறம் ஏற்பட்ட பிறகு என்னவாகும் கேட்டா சமூக பாதுகாப்புங்கிற ஒடியாந்துடும். எல்லாரும் சேர்ந்துருவான். இல்லாட்டி நம்மளை தனிமைப்படுத்திடுவாங்களோ, முஸ்லீம் எல்லாம் சேர்ந்து ஒரு பக்கம் நிற்பான், இந்துக்கள்லாம் சேர்ந்து இன்னொரு பக்கம் நிற்பான். ஆரம்பிச்சுதான் இது நமக்கு தேவையா, இதனால என்ன பலனை கண்டிருக்கிறீங்க? இப்படி எல்லாம் அடித்துக் கொண்ட காரணத்தினால, சண்டை போட்டுக் கொண்ட காரணத்தினால நம்ம சாதிச்சது என்ன, எதை அடைஞ்சிட்டோம், என்னத்தை ஒரு முன்னேறி இருக்கிறோம் அப்படின்னு நம்ம சிந்தித்து அதை வந்து 2 தரப்புல உள்ளவர்களும் உணர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி, சரி இன்னென்ன காரியங்களை இப்படி இப்படி எடுத்துக்கொள்வோம், ஒரு சமூக ஒப்பந்தம்.
சமுதாய ஒப்பந்தம் போட்டுக்கொள்ளணும். இந்த நமக்குள்ள நம்ம ஒரு ஊர்ல வாழ்றோம், அண்ணன் தம்பி